பூசணி விதை நார்மலாவே என்ன அப்படின்னா எல்லோரும் எடுக்கலாம். அதுல ஒண்ணும் இது இல்ல. சில பேர் கேட்பாங்க, பூசணி விதையில எது எது டாக்டர் நாங்க எடுக்கிறது? ஆ பச்சையா இருக்கிறது எடுக்கலாமா? இல்ல வெள்ளையாக இருக்கிறது எடுக்கலாமான்னா, எது வேணுமா எடுத்துக்கலாம். எல்லாமே ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் தான். பட் கிரீனா இருக்கிறது எடுப்பது இன்னும் கொஞ்சம் சிறப்பா வந்து இருக்கும். ஸோ இந்த பூசணி விதை எவ்ளோ எடுக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யூசுவலா ஒரு 2 டீஸ்பூன் வந்து எடுக்கணும். ஸோ 2 டீஸ்பூன என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு பவுடர் பண்ணி எடுக்கலாம். இல்ல அப்படின்னா, அத நம்ம மென்றும் வந்து சாப்பிடலாம். இத எதோட மீடியால பவுடர் பண்ணி அப்படியே நம்ம சாப்பிட முடியுமானா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். யூசுவலா லெமன் வாட்டரோட வந்து எடுத்துக்கலாம். இல்ல யோகர்ட்டோட எடுத்துக்கலாம். இல்ல கொஞ்சம் தயிர் போன்றவை சேர்த்து வந்து நம்ம இந்த பூசணி விதையை வந்து எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, எலும்புக்கும் பலத்த வந்து கொடுக்கும். கண்களுக்கும் வந்து பார்வை திறன வந்து அதிகரிக்கும். அனைவரும் சாப்பிடலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, முதியவர்களுக்கு, ஆண்களுக்கு ஒரு சிறப்பான விதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது பம்ப்கின் சீட் தான்.